ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து எங்களோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாடியில் வந்து 2 நாளுக்கு முன்னே வந்து உருளைக்கிழங்கு நட்டு வச்சேன், கட் பண்ணி. அதை வந்து 2 நாள் சென்று பார்த்தா எல்லாம் குட்டி குட்டியாக முளைப்பு வந்துருந்தது. சரி, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கும் வச்சுருந்தேன், தண்ணியில் போட்டு, அதுவும் நல்லா முளைச்சி வந்துருக்குது. அப்புறம் முட்டையோடு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், அரைச்சி எல்லா செடிக்கும் போடலாம், தோட்டத்துக்கு எடுத்துன்னு போயின்ட்டு சொல்லிட்டு நிறைய கலெக்ட் பண்ணினே இருக்கிறேன். நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்துன்னு போடணும். அதுக்கப்புறம் என்னோடய பெரிய பையன் வந்து பார்த்திங்கன்னா கப் கேக் கேட்டிருந்தார். சரி, அவருக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நானும் என்னோடய சின்ன பையனும். கப் கேக்கோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து மைதா வந்து 2 கப் எடுத்துக்கணும். 2 கப்புனால் வந்து 250 கிராமு. அப்போடவே 2 பிஞ்சு சால்ட்டு, அப்புறம் 2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து ஒரு தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 கப்பு பட்ரு, அப்படி இல்லைனா உங்களுக்கு வேணும்னா ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்திங்கன்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. பட்டர் சேர்த்திங்கன்னா ஒரு வாரம் கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, 150 கிராம் சர்க்கரை, 2 முட்டை, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு, அப்புறம் ஒரு 3/4 கப்பு பால் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து பட்டரும் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு ஃபோம் மாதிரி வந்ததுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா கலக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாலும் ஊற்றி அதையும் கலக்கி, பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும். பால் ஒரு தடவை ஊற்றினீங்கன்னா மாவு ஒரு தடவை போட்டு அந்த மாதிரி கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது கூடவே வெண்ணிலா எசன்ஸையும் போட்டு, அதுக்கப்புறம் வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க 10 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கப் கேக்கெல்லாம் ரெடி பண்ணி உள்ளே எடுத்து வச்சிட்டிங்கன்னா 15 நிமிஷம், கரெக்டாக 15 நிமிஷத்தில் உங்களுக்கு கப் கேக் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடுவீங்கன்னா கூல் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அப்போ நீ இந்த மாதிரி பண்ணால் அப்புறம் கேக் ஊற்ற முடியாது. சரி, போக அப்புறம் கேக் ஊற்ற முடியாது, பார்க்குக்கு போக முடியாது. அப்போ கம்முன்னு இரு, நீ நான் தான் ஊற்றுவேன், நீ கம்முன்னு இருக்கு. என்னது முட்டை வரேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, கம்முன்னு இரு. சுச்சோ, என்ன பண்ற நீ? சாரி கேட்க கற்றுக்கோ நல்லா, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு. கேக் பேட்டர்லாம் ஊற்றி வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ரன்ச்சியாக வர்றதுக்காக ஒரு பவுடர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி போட்டேன். அது அன்றைக்கி மஃபினில் போட்டப்போ நல்லா இருந்தது. சரி, அதே கப் கேக்லேயும் போட்டு பார்ப்போம், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு மைதா எடுத்துக்கினா, 1/2 கப் சுகரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப் வந்து பட்டர் எடுத்துக்கினேன், ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக நல்லா சூப்பராக இருக்கும் மேலே சாப்பிட. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா மழை வர மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தா மழையும் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் துணிலாம் வெளியில் இருந்து துணி எடுத்தாந்து வச்சுட்டு தேங்காய் வாங்கிட்டு வந்தேன் கடையிலேருந்து. சரி, அதையும் உடச்சி திருவி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அதுக்குள்ளே என்னோட பையனுக்கு வந்து பாசம் வந்துச்சு. அவர் முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சது. ஒரு அப்போ இந்த மாதிரி பாசம்
நம்மளை போட்டு முத்தம் கொடுத்து நம்மளை இது பண்ணிவிடுவார். அப்புறம் தேங்காய்லாம் துருவி எடுத்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நான் ஃப்ரீசரில் தான் போட்டுருவோம். ஏன்னா நம்ம இங்கே வெளியில் வச்சா சீக்கிரமாக வீணாக போய்டும்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் போட்டோம். அப்புறம் அந்த திருவனதுக்கு அப்புறம் உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம். ஆனால் இங்கே அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். எடுத்து வச்சு அதையும் ஒரு நாள் குழம்புக்கு அரைச்சி போட்டுருவோம். அப்புறம் ஒரு பேட்ச் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு பேட்ச் அடுத்த பேட்ச் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேட்ச் ரெடி பண்ணக்கூடாது ஒரு ஐடியா வந்து, சரி இதில் ஜாம் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் ஜாம் வச்சு உள்ளே எடுத்து வச்சுட்டேன். கேக் எப்படி இருக்குதுடி? நல்லா. சரி மழை பெய்யுது, இந்த கிளைமேட்டுக்கு எதமாக ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு காஃபி பால் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் மூடியில் இருந்த அந்த ஓடு அந்த உள்ளே இருக்கும்ல அந்த இதெல்லாம் எடுத்து கத்தி வச்சு சுரண்டி எடுத்து அதையும் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்து ஃப்ரீசர் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம இதை ஒரு நாள் அரைச்சி அதில் இருக்கிற பாலை புழிஞ்சோன்னா நம்ம ஒரு நாள் குழம்புக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேஸ்ட் ஆக்க மாட்டோம். நம்ம ஊரில் தேங்காய் ஈஸியாக கிடைக்கும், இங்கே அப்படிலாம் கிடையாது. அப்படியே ஒரு நாள் வாங்கினாலும் நல்லாயிருக்கும், ஒரு சில டைமில் மேலே பார்க்க நல்லாயிருக்கும், அப்புறம் உள்ளே வந்து நல்லா இருக்காது. எப்போல்லாம் நல்லா கிடைக்குதோ அப்போ எதையுமே வீணாக்காமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வருதுன்னு சொல்லிட்டு காஃபி போட்டால் மழை நின்று போச்சு. சரி வெளியில் சும்மா வச்சு வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்தேன். அப்படியே காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் அந்த கேக்கும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க கூட போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னரும் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ரவியோலி தான் இருந்தது, ரெடிமேடாகவே இருந்தது. சரி அதையே வச்சு டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு பார்க்குக்கு கிளம்பிட்டேன். நைட்டு சாயந்தரம் சாப்பிட்டு முடித்தாலே என்னோடய சின்ன பையன் வந்து வா பார்க்குக்கு போகலாம் வா பார்க்குக்கு போகலான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவார். சரி என்றைக்காவது ஒரு நாள் சில டைமில் கூட்டின்னு போக மாட்டேன், சில டைமில் கூட்டின்னு போவேன். ஏன்னா போனால் பார்க்குக்கு போனால் அதோட வீட்டுக்கு வரதுக்கே அவருக்கு மனசு இருக்காது. அதனால் சரி சொல்லிவிட்டு இன்றைக்கி கூட்டின்னு போகலான்ட்டு அப்புறம் கூட்டின்னு போயிட்டேன். அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் விளாடின்னு இருந்தாங்க. சரி இவரையும் அப்படியே கூட்டின்னு போய் விளாட விட்டேன். இவர் வந்து இந்த தொர்த்தி நேற்று வச்சுன்னா அவர் ஜாலியாக போய் நின்றார். இவன் கூட வாக்கிங் நம்ம தனியாக போகவே தேவையில்லை, இவன் கூட போனாலே அது வந்து வாக்கிங்காக இருக்குது, ஜாகிங் மாதிரி ஆகிடுவான் நம்மளை வந்து ஃபுல்லாக. இவர் வேகமாக ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டார் இப்போலாம். சரி சொல்லிட்டு அவர் கூட ஓட வேண்டியது தான். என்கிட்ட இப்போ கொஞ்ச நேரம் அவர் ஓட்டி ஓட்டி போர் அடிச்சிச்சு போல். அப்புறம் அவர் ஓட்டி முடிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துட்டு இவர் நடந்து போனார். சரி சொல்லிட்டு நானும் அதை தள்ளினே பின்னாடியே போனேன். அது இந்த பார்க்கே சுற்றி சுற்றி வர வேண்டியதாகவே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கூட சரி பார்க்கில் உட்காரலான்ட்டு உட்கார விட மாட்றான். இதே தான் வேலை பண்ணினுங்கிறான். அவனும் உட்கார மாட்றான், நம்மளையும் உட்கார விட மாட்றான். உட்காரலான்னு பரவாயில்ல, அங்கே இருக்கிற இதில் வச்சு விளாடணும்னு சொல்லிட்டு அதுவும் விளாட மாட்டான். இப்படியே பார்க்கே தான் சுற்றி சுற்றி வரான். சரி நம்மளும் அப்படியே கூட வாக்கிங் போன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அவன் கூட அப்படி ஜாலியாக சுற்றின்னு இருக்க வேண்டியது தான் பார்க்கில். டெய்லி இதே வேலை தான் எங்களுக்கு. போ போ போகலாம் போ, எப்படியோ ஒரு வழியாக ஒத்துக்கினியே போகிறதுக்கு. போ பாலம் எடு, போயிட்டு போய் பால் எடுப்போம். மெதுவாக போ. எங்களோட நைட் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. இதோட வீட்டில் போயிட்டு படுக்க வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.